நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் கிராமங்களில் பிரசவத்திற்கென்று சில ஆட்சிமார்கள் இருப்பார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் பிரசவம் பார்ப்பதற்கல்ல, பிரசவத்தில் பிறந்த குழந்தையை வளர்ப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கிறோம். இன்னும் சிலருக்கு தங்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூட ஆட்சிமார்கள் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட கிராம தேவதையான பெரியாச்சி என்ற பேச்சியம்மன் கரு உருவான நாளில் இருந்து பிரசவித்து தாயின் கையில் குழந்தை நலம் சேரும் வரை துணை நின்று அந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த அம்மனை வழிபடணும்னு சொல்றாங்களே. அப்படி இந்த பெரியாச்சி என்னதான் செஞ்சாங்க? அந்த பேச்சியம்மன் வரலாற இந்த வீடியோல பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் 9 வயதே ஆன சிறுமிதான் பொன்னம்மா. தன்னோட அம்மா மாசமா இருக்கிறதால தான் கூட விளையாட ஒரு தம்பியோ தங்கச்சியோ வர போறாங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் அம்மாக்கு குழந்தை பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தன் தோழிகள் கிட்டையும் சொல்லிட்டு பொழுது சாயிற நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வர்ற வழியில மாட்டு வண்டியில கட்டப்பட்டிருக்க சலங்கையில ஒரே ஒரு சலங்கை எழுப்புற மணியை மட்டும் கையில எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்குள்ள வந்ததும் பொன்னம்மாவின் தாய், பொன்னம்மா வா சீக்கிரம் கிளம்புன்னு காட்டுப்புறமா ஊர் எல்லை தாண்டி பொன்னம்மாவும் அவளது பெற்றோர்களும் பயத்தோடும் கண்ணீரோடும் ஓடுறாங்க. நம்ம அம்மா பிரசவத்துக்காக அப்பத்தா வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அங்க நடந்து வந்த பொன்னம்மா, அப்பா இது அப்பத்தா வீட்டுக்கு போற வழி இல்லை, இந்த காட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்றா. அடுத்த நொடி பொன்னம்மாவின் அம்மாவிற்கு பிரசவ வலியும் வந்துட்டு தாயின் காலடியில் 9 வயது சிறுமி. பிரசவம் பார்க்கும் இக்கட்டான சூழ்நிலை அது. அருகில் இருந்த ஆலமரத்தின் விழுதை தன் தாயின் கையில் இறுக பிடிக்கச் சொல்லி தன் தாயின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்த ஆண் குழந்தையை கையில் வாங்கிய பொன்னம்மாவிடம், அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நீ சீக்கிரமா உன் தம்பியை தூக்கிட்டு போயிடு, உன் மேல நம்பிக்கை இருக்கு, எங்கேயாவது போய் நீங்க 2 பேரும் பொழைச்சுக்கோங்க, எக்காரணம் கொண்டும் நீ திரும்பி இங்க வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தூரத்தில் கேட்ட குதிரைகளின் கால் தட சத்தம் குழந்தை இருக்கும் பக்கம் திரும்பியது. அதே வேளை பிறந்த ஆண் குழந்தையோ அழ ஆரம்பித்தது. பொன்னம்மா தன் ஆள்காட்டி விரலை பிறந்த குழந்தையின் வாயில் வைத்துவிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டா. தம்பியின் அழுகை நின்றாலும் அந்த அடர்ந்த காட்டில் தாயின் அலறல் சத்தமும் தகப்பனின் மரண ஓல சத்தமும் கேட்டு கையில் குழந்தை கண்ணில் கண்ணீர், தன் தம்பியின் எதிர்காலம் என நின்றாள் பொன்னம்மா. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவையும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.